ஹாய் வெல்கம் டு Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நெயில் ஆர்ட் கிட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கவரை வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நார்மலாகவே எனக்கு வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கும்போது அங்கே வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு நிறைய நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ், ஸ்டாம்ப் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது வந்து இந்தியாவுக்கு வரும்போது நான் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இது ஆஃபரில் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள் ரேப் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் அங்கங்கே இருந்த செலோ டேப்பெல்லாம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டேன். இப்போது இந்த நெயில் ஆர்ட் கிட் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வந்து டிப் கைட்ஸ். இது வந்து சூப்பராக இருக்கும். இது யூஸ் பண்ணி நிறைய நெயில் ஆர்ட் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் டிப் நெயில் ஆர்ட் வந்து ரொம்பவே பாப்புலர்னு உங்களுக்கே தெரியும். அது இதில் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 10 கலரில் நெயில் ஆர்ட் டைப்பிங் டேப். இந்த 10 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஷைனிங்காக இருக்குது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளிட்டர் டேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளிட்டர் டேப் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குமோ அதே மாதிரி தான், ஆனால் ரொம்பவே தின்னாக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹோம்மேடாக எப்படி நெயில் ஆர்ட் டைப்பிங் டேப் செய்கிறது அப்படின்னு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ கொடுக்குறேன். இப்போ 10 கலரில் நெயில் ஆர்ட் டைப்பிங் டேப்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10யுமே எடுத்து நான் என்னோடய விரலில் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லா கலர்லேயுமே இருக்குது ஆல்மோஸ்ட். இது வந்து சில்வர் கலரும், கோல்டு கலரும், ரெட் கலர், பிளாக் கலர் நெயில் பாலிஷ்க்கு நம்ம வந்து நெயில் ஆர்ட் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த நெயில் ஆர்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொரு விதமாக நம்ம நெயில் ஆர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெயில் ஆர்ட் டைப்பிங் டேப் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னும் உள்ளக்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு கிளிட்டர் செல்லோ டேப் எடுத்தோம்னா எந்த அளவில் இருக்குமோ அதுதான் இந்த 10 கலரும் இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைடாக யூஸ் பண்ணக்கூடிய நெயில் ஆர்ட் ஸ்டாம்பர் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே பிங்க் கலரில் ஸ்க்ரப்பரும் இருக்குது. இப்போது சின்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சிங்கிளாக ஒரு ஃப்ளவர் மாதிரியோ இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரியோ இருக்கிறத வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லைட் பிங்க் கலரில் இருக்குது. அதே மாதிரி 2 சைடில் ஸ்டாம்ப் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் அடுத்தது எடுத்துக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சிலிக்கான் ஸ்டாம்பர். இந்த ஸ்டாம்பர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நிறைய நெயில் ஆர்ட் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போதெல்லாம் இது வாங்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம வாங்கியாச்சு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளக்க இருக்கிற அந்த ஸ்டாம்பரை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இதை இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வெளியில் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஜெல்லி மாதிரி இருக்குது. கையில் எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நெயில் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இதையுமே நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து நான் கரெக்டாக வச்சுட்டு நான் இந்த நெயில் ஆர்ட் ஸ்டாம்பரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னுமே சில திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணி நெயில் ஆர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெயில் ஆர்ட் டாட்டிங் டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி மண்டலா ஆர்ட் பண்ணலாம். அது தவிர சில கிராஃப்ட்டுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இது வீட்டில் வச்சுருந்தேன். ஆனால் வந்து அங்கே ஊரில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வுட்டில் இருந்துச்சு. 2 சைட்லேயும் இந்த டாட் வைக்கிற இடம் வந்து மெட்டலில் இருக்கும். நடுவில் இருக்குது பாருங்கள், இதில் டிசைன் இருக்குல்ல கலர் கலராக, அதில் வந்துட்டு வுட்டில் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில். க்ளே கிராஃப்ட் பண்ணுறது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாலிமர் க்ளேயில் நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மொத்தம் 5 பீஸ் இருக்குது. இந்த 5 சொன்னேன் இல்லையா, 2 சைட்லையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நெயில் ஆர்ட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவரோ அல்லது தின்னரோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த நெயில் பாலிஷை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா இது பார்க்குறதுக்கு அழகாக புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது நம்ம ஸ்டாம்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கான இமேஜ் பிளேஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய இமேஜ் இருக்கும். இந்த பிளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாம்பர் யூஸ் பண்ணி அதை ஸ்டாம்ப் பண்ணி நம்மளோட நெயிலில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பேப்பரை வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி என்னோடய கையில் 5 விரல்லையும் 5 விதமான நெயில் ஆர்ட் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன் என்னோடய தம் நெயிலில்.
நம்ம ஸ்டைப்பிங் டேப் இருக்கு இல்லையா, அது வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நெயிலில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் இந்த டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே இன்னுமே ஒரு லைன் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் 2 லைன் வச்சுக்கிறேன் நான். 2 லைன் இருக்கிற மாதிரி இந்த டேப் ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கிளியர் நெயில் பாலிஷ் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நெயில் ஆர்ட் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த தம்ப்நெயில் நெயில் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீதி விரலுக்கும் செய்ய போகிறோம் இல்லையா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்துருக்கிறது டிப் ஸ்டிக்கர். இது வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து வி ஷேப்பில் இருக்கிற ஸ்டிக்கர் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கரை ஒட்டினதுக்கப்புறம் 2 சைட்லேயும் நான் நல்லா வந்து இந்த நெயில் ஆர்ட் டாட்டிங் டூல் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான நெயில் பாலிஷை இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த ஆர்ட் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் கோட்டிங் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வேறு கலரில் உள்ள நெயில் பாலிஷை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரை நீங்கள் மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் இன்னுமே சில நெயில் ஆர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா சிம்பிளாக டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ 3வது விரலுக்கு நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக சாஃப்ட் சிலிக்கான் ஸ்டாம்பர் எடுத்திருக்கேன். அதில் சில்வர் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெயில் ஆர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளானது. இப்போது இந்த சிலிக்கான் ஸ்டாம்பில் வந்து இருக்கிற மீதி நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து இதை க்ளீன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் நெயில் ஆர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போது டாட்டிங் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் கலரில், பிளாக் கலரில், ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த விரலில் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3வது விரலுக்கு நம்ம வந்து சிலிக்கான் ஸ்டாம்பர் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து ஸ்ட்ரைப்பிங் டேப் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது ரிங் ஃபிங்கரில் நெயில் ஆர்ட் செய்கிறதுக்காக ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி இதில் ஸ்டாம்ப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரலில் நம்ம நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு அதையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா சின்ன சைஸில் இருக்கிற ஸ்டாம்பர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இமேஜையும் எடுத்து நான் வந்து ஸ்டாம்ப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்து இந்த நெயில் ஆர்ட்டை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்பவே சூப்பரானது. இந்த நெயில் ஆர்ட் கிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இதை வாங்கினது வந்து 499 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய நெயில் ஆர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டாட்டிங் டூல் ஆகட்டும், ஸ்டாம்பர் ஆகட்டும், இந்த இமேஜ் பிளேட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெயில் பாலிஷ் ரிமூவரோ அல்லது தின்னரோ யூஸ் பண்ணிட்டு சாஃப்டான காட்டன் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த நெயில் ஆர்ட் கிட்டில் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.